அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 20, 2024, ஆவணி 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். எதை சொன்னாலும் மற்றவர் மனம் மகிழும்படி சொல்லுங்கள். எதையும் நேர்மறையாய் எதிர்கொண்டு மாற்றி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாகும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் செயல், எண்ணம், வார்த்தை நல்லவையாக இருக்கட்டும். அதுவே நம்மை பின்தொடர்ந்து வரும் அடுத்த தலைமுறைக்கு நாம் காட்டும் நல்வழிப்பாதை என நம்மை எட்டு நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோட பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்?
நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டுப் பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டுப் பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இந்த ஆடியோ அப்படிங்கிறது ஆரோக்கிய குறிப்பில் தான் சொல்லப்படணும். ஏன் அப்படின்னா இது ஒரு குருவோடைய ஒரு அற்புதமான ஸ்பீச் தான். அவர் நமக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம விட்டுட்டு எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய முறை நம்ம அது மாதிரியே பல்வேறு குருமார்களுடைய, பெரியவர்களுடைய, மூத்தவர்களுடைய நம்ம ஆடியோக்களை கேட்டிருப்போம். அந்த வகையில் இது இன்னும் ஒரு திருப்பு முனையாக அமையும். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கிற போகிறோம். ஏற்கனவே தெரியும், தெரியாத விஷயங்களை யாரும் போதிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கி அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அளவிற்கு இந்த ஆடியோ அமைந்திருக்கும். ஸோ இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டன். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், பிறர் பாராட்டும்படியாக அவர்களது பணி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி, வைஸ் கேப்டன், தூத்துக்குடி டைகர் கிளப் அவர்களுக்கு வாழ்த்து மலைகளை பொழியுமாறு அன்போடு கேட்டு நாம் இப்போது அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்க போகிறோம். வாருங்கள் கேட்கலாம். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை நீங்கள் ஆடியோ கேட்கும் பொழுதே கூட நீங்கள் தட்டச்சு செய்யலாம். இப்பொழுது அந்த ஆடியோ உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன், எப்போ சந்தோஷமாக இருப்பேன்,
நிம்மதியாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். எப்போ சந்தோஷம் வரும்? பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் வரும். எப்போ பிரச்சனைன்னா என்னது? உடம்பு ரீதியாக பிரச்சனை வரும், இல்லை மன ரீதியாக பிரச்சனை வரும். எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது. அதாவது நிம்மதி, அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆரோக்கியம் இதெல்லாமே நேச்சுரலாகவே நமக்கு இருக்குது. என்கிட்ட வந்து நிறைய பேர் இதெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு நிம்மதி வேணும், எப்படி குருஜி? எனக்கு சந்தோஷம் வேணும், ஆரோக்கியமாக நான் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் கேட்குறாங்க. ஐயா, இதெல்லாம் இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? நிம்மதின்னு ஒன்று தனியாக ஒன்றும் கிடையாது. எப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறியோ நிம்மதியாக தான் இருப்ப. சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? சந்தோஷம் உனக்கு எப்போ வரும்னா உடல் ரீதியாக மன ரீதியாக உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். சந்தோஷம்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கணும். எப்படி குருஜி நான் ஆரோக்கியமாக இருக்கிறது? ஆரோக்கியம்னா என்னன்னு டெஃபினிஷனே கிடையாது. ஆரோக்கியம்னா என்னங்க? இப்போ யார்கிட்டயோ போய் ஆரோக்கியம், ஹெல்த் அப்படின்னா என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? குருஜி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஹெல்த்து. பாருங்கள், இப்போ நீங்கள் ஹெல்த்தை பற்றி கேட்டால் நீங்கள் நோயை பற்றி தான் சொல்கிறீங்க. ஹெல்த்துனா என்னன்னு யாருக்கும் டிஃபைன் பண்ண முடியாது. ஹெல்த் டெஃபினேஷன் எவனாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு நோய் வந்துடக்கூடாது, எனக்கு சுகர் வந்துடக்கூடாது, எனக்கு சளி காய்ச்சல் வந்துடக்கூடாது, உடம்பு வலி எதுவும் இருந்துடக்கூடாது, மனசில் எந்த கவலையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? ஹெல்த்தியாக இருப்பேன். அப்போ ஹெல்த்துக்குன்னு நேரடியான டெஃபினேஷனே அங்கே கிடையாது. எப்போ நான் நோய் இல்லாமல் இருக்கிறேனோ, அப்சல்யூட்டாக நான் எதுலேயுமே இல்லாமல் நான் வந்து ஆரோக்கியத்தின் உச்சத்துக்கு அப்போ தான் நான் வர முடியும். அப்போ நான் எப்போ அமைதியாக இருப்பேன்னா, எப்போ எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதோ, எப்போ நான் வந்து ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர்றேனோ, இப்போ அமைதி வந்துடும். அமைதிங்கிறது எப்பயுமே இருக்குது, அது எங்கேயும் போகாது. ஆரோக்கியங்கிறது எப்பவுமே இருக்குது. நம்ம வந்து சேட்டையை கொடுத்து நிறைய தவறுகளை செய்கிறோம். இப்போ தவறுகளை செஞ்சுவிட்டு ஆரோக்கியத்தை கேட்குறீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது தவறுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த தவறுன்னு இதை தெரிஞ்சாதான் இந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்கள் கீழே போட முடியும், அதை செய்யாமல் இருக்க முடியும். அப்போதான் இது எல்லாத்தையும் கீழே போடுவீங்க. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தானாக வந்துவிடும். ஆரோக்கியங்கிறது ஆட்டோமேட்டிக்கு, தப்புங்கிறது நாம் பண்ணுறது. அமைதிங்கிறது ஆட்டோமேட்டிக்கு, அமைதியை குலைக்கிறதுங்கிறது நாம் பண்ணுறது. நிம்மதிங்கிறது ஆட்டோமேட்டிக்கு, பிரச்சனைங்கிறது நாம் பண்ணுறது. இப்போ நம்ம இதெல்லாம் இந்த பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நெகட்டிவான விஷயங்கள் என்னங்கிறத புரிதல் எனக்கு வந்துருச்சுன்னா இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுவோம். அப்பொழுது நமக்கு நிம்மதி கட்டாயம் கிடைக்கும். எது மிச்சம் இருக்குன்னு பார்த்தா அது நிம்மதி தான் இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எதை முதல்ல நான் தவறு செய்கிறேன்கிறத பார்க்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என் நிம்மதியை குலைப்பது எதுன்னு தெரிஞ்சா அதை தூக்கலாம். ஸோ நிம்மதி எப்படி குலைக்கப்படுகிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதியை கேட்காதீங்க, ஏன்னா அது எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்குது. கடவுள் கொடுத்த சொத்துங்க அது. நம்ம தான் சேட்டையை கொடுத்துட்டு நிம்மதியை குலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். பிரச்சனையே இல்லைன்னாலும் உருவாக்கி நம்ம நிம்மதியை கெடுத்துக்குவோம்ல, அதுதானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதைத்தான் வகுப்பில் கற்றுக் கொடுக்குறோம். அதாவது ஒரு மனுஷன் பிரச்சனை அப்படின்னா என்ன, நீ எங்கே போய் சிக்கிற, எது உன்னுடைய நிம்மதியை குலைக்கிறது, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதிக்கு வந்துடுவீங்க. அதை புரிந்து கொள்வது என்பதுதான் தர்மம் என்று சொல்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது புரிஞ்சிருச்சுன்னா போகிறோம். ஸோ இந்த நெகட்டிவான விஷயத்தெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா எல்லா பாசிட்டிவும் தானாக நடக்கும். பாசிட்டிவை கேட்காதீங்க, நெகட்டிவிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நான் இந்த ஆடியோவோட தொடக்கத்திலே சொன்னேன், நிச்சயமாக இந்த ஆடியோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். நிச்சயமாக அந்த குருவோடைய பேச்சை கேட்கவும் நிறைய பேர் ஆமாம் இல்லை அப்படின்னு, ஆமாவா இல்லையா அப்படின்னு நகைச்சுவையாக கேட்பது போல் எல்லாருக்குள்ளேயுமே தோன்றி இருக்கும்.
தோன்றி இருந்தால் அதையும் நீங்கள் எனக்கு கருத்தில் பதிவிடுங்கள். குரு மித்ர சேவா அவருடைய குரலில் தான் நம்ம வந்து இந்த ஆடியோ கேட்டோம். நிறைய பேர் யூகிச்சிருப்பீங்க. ஏன்னா சில பல விஷயங்களை சில பல குருமார்களிடம் இருந்து கேட்கும் பொழுது அது இன்னும் நமக்கு ஆழமாக பதிவு செய்யப்படும். அந்த வகையில் இன்னைக்கு அவர் சொன்னார், நம்ம முதல்ல இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதே ஏன் அப்படின்னு என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகில் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்ம நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், நம்மளுடைய கடமையை செய்வதற்காக வந்திருக்கிறோம், நாம் அதை செய்யணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் டைகர் குழுமத்தில் நாம் பலமுறை சொல்வது அப்படிங்கிறது, நாம் நிம்மதியாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கு நாம் படைக்கப்பட்டுள்ளோம். இந்த இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எங்கே எனக்கு நிம்மதி, எங்கே எனக்கு சந்தோஷம், எங்கே எனக்கு ஆரோக்கியம், எங்கே எனக்கு ஆனந்தம்னு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாம் உனக்குள்ளாகவே இருக்கிறது. இதை நமக்கு பல்வேறு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம எதை தேடுறோம் அப்படின்னா, மீண்டும் நம்ம நிம்மதியை தான் தேடுறோம் எல்லாருமே. இந்த உலகம் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் அல்லவா, அந்த பறவை மற்ற எல்லா ஜீவராசிகளுமே தன்னுடைய பசிக்காக நகர்கிறது அப்படின்னு நம்ம ஒரு முறை பேசினோம். சமீபத்தில் தான் பேசினோம், உங்கள் எல்லாருக்கும் நினைவுக்கு வந்திருக்கும். எல்லா உயிரினங்களும் தன்னுடைய பசிக்காக நகர்கிறது. ஆனால் மனிதன் அப்படிங்கிறது பசிக்காக நகர்ந்த மனிதன். இப்போ சமீபத்தில் ஒரு ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன். அந்த ஆடியோவை கூட இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் வந்து ஒரு காட்டில் வசிக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அது நல்ல குளிர் பிரதேசம். அப்போ அந்த குளிர் காலத்தில், குளிர் நேரத்தில் குளிர் காய்தல் அப்படின்னு அந்த நெருப்பை மூட்டி நம்மெல்லாம் கேம்ப் ஃபயர்லாம் நம்ம கேம்பில் நடத்துவோம் அல்லவா, அப்படி குளிர் காய்தல் அப்படிங்கிறது நித்தம் அவர்கள் செய்தாக வேண்டும். அப்போது அந்த குடும்பத்தில் விறகுகள், சுப்பிகள், சுள்ளிகள் இவைகளையெல்லாம் பிறக்கி வந்து அவர்கள் குளிர் காயிறாங்க. அந்த காட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட அந்த விறகு அப்படிங்கிறது முடிந்து விடுகிறது. அந்த காடு வந்து பசுமையாக இருக்குன்னே வச்சுக்கிறோமே. அப்போ பசுமையாக இருக்குன்னா விறகு அப்படிங்கிறது அந்த சுள்ளி, சுப்பி, அந்த குச்சி இவைகளெல்லாம் காய்ந்தால் தானே கிடைக்கும். அப்போது அந்த காட்டில் கிடைக்கல. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு குளிர் காய்கிறதுக்கு, நெருப்பு மூட்டுவதற்கு விறகு பத்தலை. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அதன் வழியாக செல்லக்கூடிய ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு தான். அவர் வந்து கடந்து போகிறாரு. போகும்போது இந்த குடும்பம் விறகு இல்லாமல் அல்லல் படுவதை, துன்பப்படுவதை அவர் வந்து கவனிக்கிறார். கவனிச்சுட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இப்போது மேற்கிலிருந்து வந்தேன். ஸோ மேற்கு திசையில் வந்து நிறைய விறகுகள் இருப்பதை நான் கண்டேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் தூரம், நீங்கள் உங்கள் இடத்த விட்டு மேற்கு திசை நோக்கி கொஞ்சம் தூரம் போங்க, நிறைய விறகுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்களுக்கு சரி, ரொம்ப அற்புதமாக, ஏன்னா குளிர் அது காலம்னு சொல்ல முடியாது, அந்த இடமே குளிர் பிரதேசம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது குளிருக்கு இதமான அந்த குளிர் நெருப்பூட்டுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம செய்தாக வேண்டும். அதுக்கு தேவையான எரிபொருளான அந்த விறகு, சொல்லி, சுப்பி அப்படிங்கிறது அங்கே கிடைக்கிறதுன்னு அவர் சொல்லவும், ரொம்ப நன்றி சுவாமி, நாங்கள் வந்து குளிரால் வாடிக்கிட்டு இருந்தோம், என்ன பண்ண போகிறோம், குறை காலத்தன்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்கள் ஐடியா கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மேற்கு நோக்கி போகிறாங்க. மேற்கு நோக்கினா ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோமே நம்மளா. போயிட்டு பார்க்குறாங்க, விறகுகள், சுப்பிகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அடாடாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் போய் அதை ஃபுல்லாக புறக்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குது. மறுநாளும் கொண்டு போய் புறக்கிட்டு வந்து சேர்க்குது. இப்படி விறகுகளை சேர்த்துன்னு மலை போல் குமிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டை சுற்றி மலையை விட அதிகமாக விறகுகளையும் சுப்பிகளையும் வந்து சேமித்து குமித்து வச்சுருக்காங்க. இப்போது போன அந்த குரு சாமியார் அப்படிங்கிறவர் மீண்டும் அந்த பாதையில் வர்றாரு. என்னடா அது, நம்ம போகும்போது இந்த இடம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஏதோ மலை மாதிரி குமிஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி வர்றாரு. அந்த குடும்பத்தினர் வந்து விறகுகளோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வரும்போது அவர் கேட்குறாரு, எப்படி நான் சொன்னது சரியா, நிறைய கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே, சந்தோஷம், மகிழ்ச்சி,
இன்னும் இருக்கா? நிறைய இருக்குது சாமி, நாங்கள் அல்லும் பகலுமாக அதைத்தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ குளிர் காயுறீங்களா, நிம்மதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சாமி அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நேரம் இல்லை? குளிர் காய்வதற்கு எங்களுக்கு நேரமே இல்லை. ஆனால் எதற்காக அவர்கள் விறகுகளை சேகரித்தார்கள்? குளிரை நீக்குவதற்கு, போக்குவதற்கு. எங்களுக்கு விறகு இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விறகு இருக்குன்னு கையை காட்டுறார் குரு. விறகை உடனே சேமிக்கிறாங்க, விறகையே குமிக்கிறார்கள், விறகையே அவர்கள் அதுதான் வாழ்நாளுடைய லட்சியம் என்பது போல விறகை கொண்டு வந்து சேர்க்கிறார்களே தவிர, கடைசியில் அவர்கள் எதற்காக விறகை சேகரித்தார்களோ அந்த விஷயத்தை செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அந்த ஷார்ட்ஸில் சொல்லப்பட்டது. ஸோ அதை இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நாம் படைக்கப்பட்டது ஆனந்தமாக இருப்பதற்கு, நிம்மதியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பதற்காக. ஆனால் நாம் பயணிப்பது அப்படிங்கிறது அதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அது உன்னுள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த நிம்மதினா சந்தோஷம், சந்தோஷம்னா பிரச்சனை இல்லாமல் இருத்தல். பிரச்சனை எங்கேருந்து வரும் அப்படின்னா உடல் ரீதியாக, மன ரீதியாக சொன்னார். ஆனால் டைகர் குழுமம் கூடுதலாக புத்தி ரீதியாக, அறிவு ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும். இப்போது நிம்மதி, அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆரோக்கியம் அப்படின்னு சேர்த்தே ஒரு வார்த்தையை சொன்னார். அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம். ஏன்னா இவையெல்லாம் நம்மோடு இருப்பது. நாம் நம்மோடு இருக்கக்கூடிய விஷயத்தின் மீது நாமே பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு, நாமே சேட்டைகளை செய்து, தவறுகளை செய்து, அதன் பிறகு அதை காணாமல் ஆக்கி அந்த ஆரோக்கியங்கிற ஒரு விஷயத்தை காணாமல் செய்துவிட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நித்தம் நம்ம நடைபயிற்சி மேற்கொள்ளணும். நித்தம் நடைபயிற்சி மேற்கொண்டால் நாம் இப்பொழுது என்னவாக இருக்கிறோமோ அப்படியே ஆயுள் முழுவதும் இருக்கலாம் அப்படின்னு தானே டைகர் குழுமம் தொடங்கப்பட்ட போது சொல்லப்பட்டது. இன்றைக்கி எனக்கு சர்க்கரை இல்லை, இன்றைக்கி எனக்கு பிபி இல்லை, இன்றைக்கி எனக்கு அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தால் நீங்கள் நடையை தொடங்குங்கள், டைகர் குழுமத்தில் இணையுங்கள், தொடர்ந்து அப்படியே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த வாக்கு கொடுத்து தான் நான் டைகர் குழுமத்தில் ஆரம்ப கட்டத்தில் எல்லாரையும் நான் நேரடியாக இணைக்கும் போது சொன்னது. யாரெல்லாம் என்னுடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் அதை பின்தொடர்ந்தார்களோ அவர்களுக்கு அப்படியே இருக்கிறது. வயதும் சரி, உடலும் சரி, அவர்களுடைய மனதும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையும் சரி, அவர்களுடைய இளமையும் சரி அப்படியே இருக்கிறது. யாருக்கேனும் நான் டைகர் குழுமத்தில் வருவதற்கு முன்பாக நான் இப்படிலாம் இருந்தேன், வந்ததுக்கு பிறகு எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா யார் ஒருத்தருக்கும் அப்படி ஒரு சொல்வதற்கான வாய்ப்புகளை கூட பிரபஞ்சம் கொடுக்காது. அப்போது ஒரு விஷயம் நம்மளிடத்தில் இருக்குது, அதுக்கு நாம் தொடர்ந்து நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கு உழைக்க வேண்டும். அதை விடுத்து சேட்டைகளை செய்து பிரச்சனைகளை, சேட்டைகள்னால் என்னென்னா ஏதோ தவறு செய்வது மட்டும்தான் சேட்டை இல்லை. நான் ஆரோக்கியம் பார்த்தானே இருக்கேன், நான் ஏன் 8 நட நடக்கணும்னு சொல்கிறதே சேட்டை தான். அப்படித்தானே நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஏங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளைக்கு அவர்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், நீ சொன்னதை நான் கேட்காம விட்டதோடைய விளைவை பாரு, அன்னைக்கு வருத்தப்பட்டு நாமே வருத்தப்பட்டு கவலைப்பட்டு என்னவாக போகிறது? வந்த பிரச்சனையை மீண்டும் அது முற்றி போய்விடாமல், அதனால் பிரச்சனைகள் கூடுதல் ஆகிவிடாமல் இருப்பதற்குத்தான் நம்ம வழிவகை அப்போ செய்யலாம். ஆனால் வராமல் இருப்பது எவ்வளோ பெரிய வரம். ஸோ இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. அதாவது நம்மளுடைய பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதி அற்புதமான ஒரு தருணம். 21 அப்படிங்கிறது, இந்த 42 அப்படிங்கிறதுலாம் ஒரு அற்புதமான காலகட்டம். இதை பற்றிலாம் நான் பல முறை சொல்லியிருப்பேன், வாய்ப்பு கிடைக்கும் போதும் இன்னும் வரும் காலங்களிலும் சொல்கிறேன். ஸோ இந்த அற்புதமான 21 நிமிட நிறைவில் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இவையெல்லாம் அற்புதமாக இருக்கிறது. இது நித்தம் நம்ம செய்து பார்க்கணும், இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையும் மாறுபடும். அப்படியே தான் இருக்குங்கிறது கட்டாயம் இல்லை. இன்றைக்கி உங்களுடைய சூழல் அப்படிங்கிறது, இப்போது ஒரு சில ஊர்களில் மழை பொழிந்து கொண்டு இருக்கும், ஒரு சில ஊர்களில் குளிர் அதிகமாக இருக்கும்.
அப்போது நிலை அப்படிங்கிறது தட்பவெட்ப நிலைங்கிறது மாறுபடுது. அப்போது நம்ம அதை சோதித்து பார்க்கணும். இது எப்போதும் போல தானே, எல்லா நாளும் ஒன்று தானே அப்படிங்கிறதுலாம் இல்லை. நித்தம் நித்தம் புத்தம் புதிய மனிதர்கள் தான் நம்ம. நித்தம் நித்தம் புத்தம் புதிய பிறப்பு தான் நமக்கு. அப்போது நித்தம் நித்தம் நம்ம அதை அனுபவிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் உள்ளங்கைகளை மடக்கி பார்த்து, விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்து, சுவாசத்தை பார்த்து, இப்போது நம்ம சிறப்பாக செயல்பட்டிருக்கோம் நம்மை நாமே பாராட்டி கொண்டு, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை அதற்கு பரிசாக கொடுக்கலாம். இந்த உடல் மனம் புத்தி வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு அற்புதமான பரிசு அப்படிங்கிறது பாராட்டு தான். அந்த பாராட்டை சேர்த்து கூடுதலாக இந்த தண்ணீர் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீர்னு சொன்னால் தான் அது வந்து சாதாரணமாக தெரியும். ஆனால் அது வந்து அமுதம், அமிர்தம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அமிர்தத்தை அற்புதமாக பருகணும். எது ஒன்றும் அமுதம்னா எங்கேயோ இருந்து வருவதில்லை. நம்ம நினச்சிக்கிறோம் 7 கடல் 7 மலை இவற்றையெல்லாம் கடந்து தான், இல்லை கடைந்து தான் நமக்கு வந்து அமுதம் கிடைக்கும். அதெல்லாம் இல்லை. நாம் கவனத்தோடு நம்மளுடைய வாயில் அந்த நீர் உமிழ்நீர் கலந்து எதை நாம் வந்து பருகினாலும் அதுதான் அமிர்தம். சரி, இதை பற்றி பேசணும்னா நம்ம வேறு எங்கேயா நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ தண்ணீர் பருகுங்க. தண்ணீர் பருகி முடித்தவர்கள் இப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய, கையில் இல்லை அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்து இப்போ கமெண்ட் பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். டைகர் குழுமத்தில் நீங்கள் பயணிப்பதற்கு முன்பாக, பயணித்த பிறகு அப்படின்னு 2ஆக நம்மளை வச்சுக்கலாம். எல்லாருமே கிமு கிபின்னு சொல்வது போல் டைகர் கிளப்புக்கு முன், டைகர் கிளப்புக்கு பின். டைகர் கிளப்புக்கு பின்னுங்கிறதுலையும் தொடர்ந்து பின்னுன்னு சொல்லணும் போல். ஏன்னா நிறைய பேர் இணைஞ்சிட்டாலே ஆரோக்கியம் வந்துருமானா வராது. தொடர் முயற்சி மட்டும்தான். நான் தொடங்கிய காலத்திலிருந்து சொல்வது தொடர் முயற்சி. இல்லை நான் 1 மாதம் நடந்தேன், 3 மாதம் நடக்கலை, திரும்ப அவரிடமிருந்து மெசேஜ் வந்துச்சு, நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு விட்டுருவேன். அதல்ல. என்னை கேட்டால் இந்த தொடர்ந்து கமெண்ட் பதிவிடுபவர்கள் இவங்க தான் எனக்கு மனசில் நிற்கிறது. அந்த 20-25 நபர்கள் தான். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவர்கள் வந்து, ஏன்னா அவங்க தானே இப்போ பதிலும் சொல்ல போகிறாங்க. நான் எத்தனை முறை நான் உங்களிடம் கேட்டாலும் நீங்கள் கடந்து போவர்கள், நடந்து போகிறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை கடந்து போயிடுறீங்க. எல்லாருமே கமெண்ட்டே பதிவிடுவதில்லை. அப்போது நான் அவர்களுக்கே நேரடியாக கமெண்ட் வச்சிடலாம். நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறவங்க மட்டும்தான் கமெண்ட்டும் பதிவிடுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஏற்கனவே இருந்தது போல், அதாவது ஆரோக்கியமானவராக இருந்தால் ஆரோக்கியமானவராகவே தொடர்கிறீர்களா, அல்லது ஆரோக்கியமற்றவராக இருந்து இப்பொழுது ஆரோக்கியமானவராக தொடர்கிறீர்களா, அல்லது ஆரோக்கியமானவராக இருந்தேன் இப்போ ஆரோக்கியமற்றவராக இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் பதில் சொல்லலாம். இதுதான் கேள்வி. நீங்கள் ஆரோக்கியமானவராக இருந்து ஆரோக்கியமானவராக தொடர்கிறீர்களா, ஆரோக்கியமற்றவராக இருந்து ஆரோக்கியமானவராக தொடர்கிறீர்களா, ஆரோக்கியமானவராக இருந்து ஆரோக்கியமற்றவராக தொடர்கிறீர்களா? ஸோ இது வந்து இப்படி தான் பதிலளிக்கணும்ல. நீங்கள் உங்களுடைய சாயலில் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவிடலாம். உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அவர்களுக்கே நான் நேரடியாக கேள்வி கேட்டுடலாம்ல. நான் வந்து பதிலளிக்காதவர்களை கேள்வி கேட்டு அவர்கள் பதிலளிக்காமல் இவங்களுக்கு நான் இனிமேல் இன்னையிலேருந்து நான் அப்படியே கேள்விகளை கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடப்பவர்களும் தொடர்ந்து கமெண்ட் செய்பவர்களும் பிரபஞ்சத்தின் குழந்தைகள். பிரபஞ்சம் அவர்களுக்கு எண்ணியதை நடத்தி தரும், கேட்டதை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் பகிர்ந்து, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பதிலளித்தவங்களுக்கு, பேசிக் கோர்ஸில் இருக்கவங்கன்னு நான் பதிலளிக்கிறவங்க அதுலேயுமே நிறைய பேர் கிடையாது. ஏன்னா நான் இப்போ அதையுமே பேசிக் கோர்ஸ்னு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் தொடங்கப்பட்டது தான். ஆனால் புதிதாக நிறைய பேர் இணைந்தாலும் பதிலளிப்பது அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது ஏன் எதுக்குங்கிறதுக்கு மட்டும் எனக்கு விடையே தெரியல. நீங்கள் பதிலளிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து டைகர் குழுமம் சொல்லக்கூடிய செயல்களை, கருத்து பதிவிடுதலை, டிஏ ரிப்போர்ட் அனுப்புதலை, இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு பலன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய உழைப்புக்கு 100 மடங்கு பலன் போதுமா, 1000 மடங்கு பலன் வேணுமா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், கோஆர்டினேட்டர்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடியது, உங்களோடு புதிதாக உங்கள் கிளப்பில் இணைந்தவர்கள் பயணிக்கிறாங்களா, அவங்க தொடர்ந்து நடக்கிறார்களா அப்படிங்கிறத கேட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது நம்ம 8 நடையின் 42 நிமிட நடையை தொடங்க போகிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க
நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. இப்போது வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. 42 நிமிட நடைக்காரர்களுக்கான நேரம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணைக்கு அழைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இந்த தண்ணீர் பருகுதல், தொடர்ந்து இந்த கேள்வி பதில், இந்த 2 விஷயம் இடைவெளியில் செய்வோம் அல்லவா? நீங்கள் இனிமே எல்லாருமே செய்வீங்க, அப்படி தான் செய்வீங்க. இருப்பினும் இந்த இடத்துல அது ஒரு நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் தான். நான் சொல்கிறது வரையே நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கணுங்கிறது தேவையில்லை. நான் சில நேரங்களில் அந்த இடத்துல என்னுடைய கருத்தை பதிவிடும் பொழுது அதுக்கே கூடுதலாக ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணீர் பருகுறீங்க, கேள்வி கேட்டதுக்கப்புறம் கேள்விக்கு பதிலளிக்கிறீங்க. பதிலளிச்சுட்டு நான் வந்து அந்த கேள்விகளோடு சேர்த்து இந்த புதியவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல பதில் சொல்லும்போது நீங்களே நடையை மாற்றி நடக்கலாம். நான் வந்து நினைவூட்டலுக்காக இந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு மொத்த ஆடியோவே பார்த்திங்கன்னா 42 நிமிடங்கள் நம்மளுடைய நடைக்கான ஆடியோவும், நம்மளுடைய ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுடைய மிஷன், விஷன், இறை வணக்கம் இவைகளெல்லாம் சொல்லி தொகுத்து தரும் பொழுது ஒரு 2 நிமிடங்கள் அப்படின்னு மொத்தம் ஒரு 45 நிமிடங்கள் அதுதான் நம்ம வந்து ஆடியோவை தருவோம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சிடணும். நீங்கள் வந்து நான் தொடங்கும் போது தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா அதான் சொல்கிறேன். ஒரு சில நாட்களில் அந்த இடத்துலையே ஒரு 3-4 நிமிடங்கள் கூட கடந்துடும். நீங்கள் தொடர்ந்து அப்படியே மாற்றி நடந்துருங்க. இருப்பினும் சில பேர் அப்படியே மெய் மறந்து கூட நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் ஞாபகப்படுத்துவேன், இப்போ லெஃப்ட் சைடில் மாற்றி நடக்கணும், ஆண்கள்லாம் பெண்கள்லாம் ரைட் சைட்லன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் அதை நீங்கள் எல்லாருமே அப்படி தான் செயல்படுவீங்க. இருப்பினும் இந்த இடத்துல புதிதாக வந்தவர்களுக்கும் நினைவூட்டுவது போல் செய்து தொடர்ந்து குரு மித்ர சேவா அவங்களுடைய அந்த ஆடியோவில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நம்மளிடத்தில் தான் இருக்கிறது. ஸோ எல்லாருமே ஆனால் தேடுறாங்க, சாமி எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும், எனக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும். அது ஒன்றில் தான் இருக்கிறது. அதுதான் நேச்சுரலாக இயற்கை படைக்கும் போது, நம்மளை இறைவன் படைக்கும் பொழுது நமக்கு அதையோடு படைத்து அதோடு இருப்பதற்கு தான் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இந்த மது வகைகள், போதை வஸ்துக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கக்கூடிய உடலை நல்லா தானே இருக்கு. இப்போது ஒருத்தருக்கு நுரையீரல் கெட்டுப்போச்சு, ஒருத்தருக்கு கல்லீரல் கெட்டுப்போச்சு அப்படின்னா நல்லா இருந்த உடலை கெடுத்தது யார்? நம்ம சொல்லலாம், இல்லை அவங்க பருகின நீர், அவங்க சுவாசித்த காற்று, இதெல்லாம் அவங்களுடைய சூழலில் அப்படி இருந்தது அப்படின்னா அதையும் நாம் தானே செஞ்சோம். இயற்கையாக சுவாசித்ததும் நம்ம தான், குடித்ததும் நம்ம தான். அதாவது நீரே நான் சொல்கிறேன், சில நேரங்களில் இந்த கழிவு நீர்கள் அல்லது ரசாயன நீர்கள்லாம் குளங்களில் இதுகளெல்லாம் கலந்து நிறைய பேருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுதுன்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதை செய்ததும் நாம் தானே, அதாவது குடித்து நாமே கெடுத்தோம். ஆனால் இப்போ சக மனிதர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ என்னோடு பயணிப்பவர்களே நான் என்னோடு பயணிப்பவர்கள்னால் என்னை சுற்றி என்னுடைய நண்பர்கள் வட்டம் அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் வட்டம், உறவினர்கள் வட்டம் இப்படின்னு நான் எடுத்துக்கிறேனே. இப்படி எடுக்கும்போது எல்லாரையும் இந்த இயற்கை எப்படி படைச்சிருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன். அப்படின்னா எல்லாரையும் இயற்கை வந்து ஆரோக்கியமானவராக, நிம்மதியானவராக, ஆனந்தமானவராக தான் படைச்சிருக்கு. ஆனால் ஏற்கனவே அந்த விறகு கதை சொன்னது போல் அதை விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டு, ஐயா இப்போ இந்த இடத்துல குரு மித்ர சேவா சொன்னார், நாமே தப்பு செய்து நாமே கெடுத்துக்கொண்டு அப்படின்னு. நான் வந்து அதை எட்டு நடையோடு சோம்பேறித்தனத்தில் அப்படின்லாம் சொன்னேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோடு புதிதாக இப்போ விளையாடக்கூடிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, அவர் சமீபத்தில் எங்களோடு பயணிக்கிறார். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்கள் ஊருக்கு வந்து எங்களோடு இப்போ விளையாடுகிறார். அவரிடத்தில் பழகும் பொழுது, பேசும் பொழுது அவர் வந்து பைபாஸ் சர்ஜரி, இங்கே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தன்னுடைய இதயத்தில் அடைப்பு இருப்பதன் காரணமாக பைபாஸ் சர்ஜரி செய்திருக்காங்க. கடந்த ஆண்டு தான். அவர் ஒரு விளையாட்டு வீரர்,
அவருக்கு எந்தவித கெட்ட பழக்கங்களும் கிடையாது. அதாவது மது அல்லது புகை, வேறு எந்த பழக்கமுமே அவர் இடத்தில் இல்லை. விளையாண்டும் கொண்டு இருக்கிறார், ஆரோக்கியமானவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை. அவரே சொல்கிறார், எல்லாரும் அவரை கேலி செய்தார்களாம். அப்புறம் எதுக்கு நீங்கள் விளையாடணும், அப்புறம் எதுக்கு நீங்கள் புகை பிடிக்காமல் இருக்கணும், அப்புறம் எதுக்கு நீங்கள் மது குடிக்காமல் இருக்கணும், உங்களுக்கே தான் வந்துடுச்சே அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் விளையாண்டதுனால்தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஆரோக்கியமானவனாக இருக்கணும் என்று மெனக்கெட்டதால் தான் இன்றைக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அந்த இதயத்தில் இருந்தது. அதனால தான் உடனடியாக செய்யணும்னு சொல்லி அப்படின்ட்டு அவர் என் இடத்தில் சட்டையை கழட்டி காட்டுறார். அவர் உண்மையிலே அதெல்லாம் செய்யணும்னே தேவையில்லை. அவர் ஒரு மிகப்பெரிய உயர் காவல்துறை அதிகாரி. அவர் நம்மளோட பழகுவதே, நான் ஒரு உதாரணத்துக்காக கூட சொல்கிறேன். ஏன்னா அவங்க காவல்துறை நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க அப்படி தான் இருக்கணும். ஆனால் அவங்க நம்மளோடு பழகுவது, அவருடைய மேலாடையை விலக்கி காட்டுவதுங்கிறது நான் கொஞ்சம் அதை பார்த்துட்டு, என்ன சார் உங்களுக்கே வா அப்படின்னு கேட்குறேன். அப்போது அவர் இடத்துல இருந்து அவர் சொன்ன ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்வதற்காக தான் அதை எடுத்துக்காட்டுக்கே சொல்கிறேன். அப்போ அவர் என்னோடு இருப்பவர்கள், எனக்கு இளமையானவர்களும் விளையாடுவாங்க. அவங்க எங்களுக்கு நல்ல மூத்தவங்க. அப்போ இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு தம்பி வயதுடைய ஒரு சகோதரர் என்னிடத்தில் சொல்கிறார், அண்ணே என்னண்ணே, அவரும் காவல்துறையில் தான் இருக்கார் அந்த தம்பியும், என்னண்ணே சாருக்கு பாருங்கள் எந்த பழக்கமுமே இல்லையா, அவருக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் மற்றவர்கள்லாம் என்னென்ன மாதிரியான பழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது. எல்லாருடைய பழக்கங்களும் எனக்கு தெரியும். அவங்களுடைய உணவு பழக்கம் எப்போ இருக்கும், அவங்களுடைய இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும். அப்போ அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பிகளா எங்களிடத்தில் சொன்னது, இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், இன்றைக்கி நீங்கள் இளமையில் இருக்கீங்க, நீங்கள் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்வீங்க, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறதுனால, அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு நீங்கள் தவறு செய்வீங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிச்சயமாக பாதிப்பை உண்டு பண்ணி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நான் கேட்குறேன், அது எப்படி சார் உங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லை? ஏன்னா என்னுடைய கேள்வி அங்கே தானே இருக்கும். நான் சுற்றி அங்கே தானே வருவேன். எந்த பழக்கமுமே இல்லை, உங்களுக்கு கெடுதலான உணவு பழக்கமும் இல்லை, வேறு தப்பான பழக்கங்களும் இல்லை. அப்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய துறை அப்படின்னு சொல்கிறார். ஒரு காரணம் என்னுடைய துறை. எங்களுடைய துறையில் மன அழுத்தம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நான் வந்த துறை அப்படி இருக்கிறது. அதே போல் சரியான நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்றாரு. அதாவது தூக்கம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம இரவில் 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்க செல்கிறோம், விடிகாலையில் எழுறோம். அவங்களுக்கு தூங்குறதே பார்த்திங்கன்னா டியூட்டி அப்படிங்கிறது நைட் டியூட்டியே உண்டு. அதுபோக வேறு ஏதேனும் ஒரு தொந்தரவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னா, அதாவது ஊர்களில் இவங்க எவ்வளோ நேரம் தூங்கினாங்க, எவ்வளோ நேரம் முழிச்சிருக்காங்கிற கணக்கெலாம் கிடையாது. அவங்க முழுமையாக அந்த இடத்துல நிற்கணும். அது 2 நாளில் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா 2 நாள், 4 நாள் ஆச்சுன்னா 4 நாள், 10 நாள் ஆச்சுன்னா 10 நாள். அப்போ அந்த ஒரு கோழி தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, வண்டியில் போய் தூங்குறது. அப்போது இவைகள் தான் என்னுடைய பாதிப்புக்கு காரணம். உணவும் அவங்களுக்கெல்லாம் வீட்டு உணவு கிடைக்குமான்னா கிடைக்காது. அவங்க பந்தோபஸ்துக்கு அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ. அப்போது அவர் சொல்கிறார், மன அழுத்தம், தூக்கமின்மை, அதுபோக வெளி உணவு, இவைகள் தான் தம்பி என் உடலுக்கு எடுத்தது. ஆனால் இப்பயும் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் பயிற்சி செய்ததுனால, நான் சரியாக உடம்பை பார்த்துக்கிட்டதுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால் தம்பிகளே கவனமாக இருங்க அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லிட்டார். கவனமாக இருங்க, இந்த வயசில் நீங்கள் நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன் அப்படின்னு தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் நான் அந்த சக நண்பர்களிடத்தில் சொன்னதாக தான். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி அந்த பழக்கம் அப்படிங்கிறது எளிதாக இருக்கிறது. அது இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போயிட்டாங்க. நான் அவர்களிடத்தில் சொன்னது அப்படிங்கிறது,
அந்த அற்புதமான நுரையீரல், அந்த அற்புதமான கல்லீரல் அப்படிங்கிறது அவைகள் பணி செய்வதற்கு நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. அதற்காகவே படைக்கப்பட்டது. அதை பணி செய்ய விடாமல் தடுப்பதற்கு சமமாக நாம் இந்த தவறை செய்கிறோம் அப்படின்னு அவர்களிடத்தில் சொல்கிறேன். எனக்கு அந்த பழக்கம் அப்படிங்கிறது சிறு குழந்தையிலிருந்தே இல்லை. ஒரு ஒரு துளி அப்படின்னாவது சொல்லுவாங்கள்ல நண்பர்கள் வட்டத்தில், ஒரு துளி எடுத்துக்க தவறு இல்லை, மருந்தை எடுத்துக்கலாம், மருத்துவர்கள் சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அட ஏன்ப்பா நல்லா இருக்கிற கல்லீரலை நான் போய் கெடுக்கணும்? என் கல்லீரல் எனக்காக உழைக்கும் போது அதற்கு தேவையான உணவை நான் மென்று அரைத்து கூழாக கொடுக்கணும், நல்ல நீரை கொடுக்கணும், நல்ல காற்றை கொடுக்கணும். அதை விடுத்து தேவையில்லாமல் என் உள்ளுறுப்பை நான் மற்றவர்களுக்கே தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தேவையில்லாமல் நம்ம எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். நம்மளுடைய உள்ளுறுப்பை போய் தேவையில்லாமல் பாதிப்படைய செய்யலாமா அப்படின்னு சொல்லுவது போல் அவர்களிடத்தில் வந்தேன். ஸோ இப்போ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நடைமுறையில் சமீபத்தில் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்கிறேன். அந்த அதிகாரி சொல்வது அதுதான். அதே தான் நான் இப்போ உங்களிடத்திலும் வைப்பது. நாம் இப்போ ஆரோக்கியமாக தானே இருக்கிறோம், பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கு வேண்டாலும் இந்த உலகம் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறையும், இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தமும், இப்போ இருக்கக்கூடிய தூக்கமின்மையும் நல்லா இருக்கிறவங்கள கூட ஏதோ பிரச்சனையை உண்டு பண்ணிடுது. அப்போ அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுவது நாம் தான். ஸோ ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழியை தெரிந்து கொள்ளணும், அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவை மட்டும்தான் பார்க்கணும், நெகட்டிவை கண்டுக்கிறவே கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாசிட்டிவ் ஒன்று இடத்துல தான் இருக்குது, எதெல்லாம் நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்க, நெகட்டிவை செய்யாத அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன தப்புலாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போது விடிகாலையிலேருந்து எழுந்து நம்ம என்ன தவறெல்லாம் செய்கிறோம்னு உட்காந்து எழுதுனோம்னா, சோம்பேறித்தனம் படுறோம் அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போடுவோம் அல்லவா, அதையெல்லாம் நீக்கிட்டாலே போதும். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா, இப்போது அந்த உயரதிகாரியோடு தான் நான் எந்த பழக்கமும் வச்சுக்கிற மாட்டேன். டீ குடிக்க போகிறதுக்கும் சரி, அது நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களோடு, பேசி கொண்டிருப்பதற்காக, பேப்பர் படிப்பதற்காக, நண்பர்களோடு இருப்பதற்காக அந்த தேநீர் கடைக்கு போகுது. இப்போ அவர் என்ன, நான் மாற்ற முடியாததை நான் எல்லா நண்பர்களையும் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். பிரபஞ்சம் அவர் வழியாக, அவர் மூலமாக, ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க, வாங்க நம்ம ஹெர்பல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ஜூஸ் விற்கக்கூடிய கடைக்கு போனால் என்ன, சூப்பு குடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளையாக, அதாவது ஆர்டராக போட்டார். அப்படி போடவும் இப்போ எல்லாரும் அவரோடு போய் காலையில் அருகம்புல் சாறு, வெண்பூசணி சாறு, நெல்லிச்சாறு, மணத்தக்காளி சூப்பு, முடக்கத்தான் சூப்புன்னு வகை வகையாக எது விரும்புகிறோமோ அதை சாப்பிடும்படியாக ஒரு இடத்துல இப்போ கூடுறோம். ஒரு இடத்துல கூடி, அதாவது ஏற்கனவே நான் ஆசைப்பட்டதை இப்போ அவர் மாற்றுறார். அவரை அதற்காகவே கொண்டு எங்களோடு இணைத்ததோ பிரபஞ்சம் அப்படிங்கிற மாதிரி எண்ணுவது போல் ஒரு ஆர்டர் போட்டு ஒரு அண்ணனாக, ஒரு நண்பராக அவர் சொல்லவும் எல்லாரும் சரி அவருக்காக போவோம் அப்படிங்கிற மாதிரி போகிறோம். ஸோ இதை நம்ம கடைபிடிக்கணுமே ஒழிய, நாமே தவறு செய்து நம்மளுடைய தவறுகளை பட்டியல் போடாமல், நாம் சரியாக தான் இருக்கிறோம்னு நம்மளை எண்ணிக்கொள்ளாமல், நம்மளுடைய தவறுகளை பட்டியல் போட்டு அந்த நெகட்டிவ் எதுன்னு பார்த்துட்டு நாம் அதை நீக்கணும் அப்படின்னு சொன்னார். கடவுள் கொடுத்த சொத்து, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு எது, நம்மளுடைய மனம், புத்தி, உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உருவம். இந்த கிஃப்டை நாம் அப்படியே பாதுகாத்தால் போதும். அவர் கொடுத்ததை நம்ம மேற்கொண்டு நம்ம டெவலப் பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, நம்ம அந்த மாதிரிலாம் வேணாம். இருப்பதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு பாடுபடணுமே ஒழிய, அதை தவறு செய்து அதை தவறாக உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறத, அதுதான் தர்மம்னே சொல்லிட்டார் அவர். தர்மத்துக்கு எத்தனையோ வார்த்தைகள் உண்டு, எத்தனையோ பொருள்கள் உண்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு கிடைத்த இந்த உடல் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த கிஃப்ட். அதை நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும். அதற்கு நாம் என்னெல்லாம் தவறு செய்கிறோமோ அதை பட்டியலிட்டு அந்த தவறுகளை நீக்கணும். ஸோ நமக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை நான் ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளம் சலசலப்போடு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்குது. அப்படித்தான் நம்மளுடைய உடலும், நம்மளுடைய மனமும், நம்மளுடைய புத்தியும். அதில் ஒரு கல்லை எறிந்து விட்டால் அது கலங்கிவிடும். கலங்கிடுச்சேன்னு கலங்காமல் சற்று நேரம் காத்திருந்தால் அது பழைய நிலைக்கு வந்துடும். மீண்டும் கல்லை எடுத்து எறிவது நாம் தான், அதை கலக்குவது நாம் தான். இல்லை மற்றவர்கள் கலக்குகிறார்கள் அப்படின்னா நாம் தான் அதற்கு ஒரு பாதுகாப்பு வேலியை அமைத்து கொள்ள வேண்டும்.
அந்த குளம் போல தான் நம்மளுடைய உடல், மனம், புத்தி. இதை நாம் அமைதியாக அப்படியே அந்த நிம்மதியோடு, அந்த ஆரோக்கியத்தோடு, அந்த சந்தோஷத்தோடு இருப்பதற்கு நாம் இந்த மாதிரியான தொடர் முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி நாம் இப்போ நம்மளுடைய 42 நிமிட நடை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நம்ம கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி நம்மளுக்கு ஆடியோ அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, குரு மித்ரசேவா அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.